வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை கன மற்றும் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் மணிக்கு 55 கிலோமீட்டர் காற்று வீசக்கூடும் என்றும் புதுச்சேரி பகுதிக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுவை அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தகவல். புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய பத்திரிகையாளர் தின வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளார். புதுவை அரசு கல்வித்துறை நடத்திய அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் கலந்து கொண்ட தடகள விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா. சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்பு. புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை புதுச்சேரி மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. புதுவை அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை புதுச்சேரி மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது நிலவி வரும் வடகிழக்கு பருவகாலத்தின் தொடர்ச்சியாக இந்திய வானிலை ஆய்வு மையம் வங்காள விரிகுடா கடற்பரப்பின் மீது காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி உள்ளது என்றும், இதனால் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை கன மற்றும் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும், காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்றும் புதுச்சேரி பகுதிக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் அனைவரும் மிக பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்கும்படியும், தேவை இருந்தாலன்றி வெளியே வர வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் அரசு அளித்துள்ள வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதுடன் வதந்திகளை நம்பாமல் அரசு அளிக்கும் செய்திகளை மட்டுமே பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பொதுமக்கள் பேரிடர் தொடர்பான தங்களது புகார்களுக்கு இலவச அழைப்பு எண்களான 107701701112 அல்லது 9488981070 என்கின்ற எண்ணில் வாட்ஸ்அப் தகவல் ஆகியவற்றின் வழியாக தெரிவிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் தலைவர், புதுச்சேரி மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். தேசிய பத்திரிகையாளர் தினத்தை ஒட்டி கவர்னர் கைலாஷ்நாதன் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளார். கவர்னர் கைலாஷ்நாதன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், புதுச்சேரி அரசு மற்றும் பொதுமக்கள் சார்பாக பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், ஜனநாயகத்தின் 4வது தூணாக மத்திய அரசு மற்றும் புதுச்சேரி அரசின் செயல்பாடுகளை, மக்கள் நலத்திட்டங்களை நேர்மையாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் தங்களுடைய பணி பாராட்டுக்கு உரியது என்றும், டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலமாக தகவல் பரவல் வேகமாக நடைபெறும் இன்றைய காலகட்டத்தில் நேர்மை, உண்மை, பொறுப்புணர்வோடு நீங்கள் செய்து வரும் பணி சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் பத்திரிகையாளர்களின் அர்ப்பணிப்பும் சேவையும் இந்தியா ஒரு வலிமையான நாடாக, வளமான நாடாக வளர்ச்சி அடைய துணையாக இருக்கும் என்று அதில் அவர் தெரிவித்துள்ளார். புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் கலந்து கொண்ட தடகள விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் 4வது வட்டார விளையாட்டுப் போட்டிகளை தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப்பள்ளி நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 59 அரசு பள்ளிகள், அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் கலந்து கொண்ட தடகள விளையாட்டுப் போட்டி களித்தீர்த்தால்குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு உடற்கல்வி விரிவுரையாளர் அமல்ராஜ், ஜார்ஜ் சேவியர் வரவேற்புரை வழங்கினர். தொண்டமாநத்தம் பள்ளி துணை முதல்வர் மனோன்மணி, உடற்கல்வி ஆசிரியர் ரகு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். களித்தீர்த்தால்குப்பம் பள்ளி துணை முதல்வர் மாலதி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். உடற்கல்வி விரிவுரையாளர் மற்றும் கல்வித்துறை திட்ட பொறுப்பாளர் டாக்டர் ரவிக்குமார், உடற்கல்வி விரிவுரையாளர்கள் முரளிதரன், டாக்டர் ரஷீத் அகமது ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். உடற்கல்வி ஆசிரியர்கள் ரகுராமன், டாக்டர் செல்வகுமார், பாரதி ஆகியோர் போட்டிகளை ஒருங்கிணைத்தனர். நிகழ்ச்சியின் நிறைவாக உடற்கல்வி விரிவுரையாளர் லட்சுமி நன்றி உரையாற்றினார். இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி விரிவுரையாளர்களும் உடற்கல்வி ஆசிரியர்களும் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். ப்ளூவேல் தற்காப்பு கலை மன்றத்தின் சார்பில் உலக சாதனை புரிந்த சிலம்பம் மாணவர்களுக்கு முனைவர் சுந்தரமுருகன் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் ப்ளூவேல் தற்காப்பு கலை மன்றம் இயங்கி வருகிறது. இந்த மன்றத்தின் சார்பில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொடர்ந்து பல்லாண்டுகளாக சிலம்ப கலை பயிற்சி பெற்று வருகின்றனர்.
இக்குழுவில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ செல்வங்கள் தொடர்ந்து சிலம்பம் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மையில் இந்த நிறுவனத்தால் நடத்தப்பெற்ற நம்ம ஊர் சிலம்பம் கலைக்குழு சார்பில் 1000க்கும் மேற்பட்ட சிலம்பம் மாணவர்கள் திருக்குறளை சொல்லிக்கொண்டு சிலம்பம் சுழற்றி உலக சாதனை நிகழ்த்தினர். இந்த நிறுவனத்தில் சிலம்பம் கற்று உலக சாதனை நிகழ்த்திய மாணவர்களுக்கு சமூக சேவகர் கலைமாமணி முனைவர் சுந்தர முருகன் சான்றிதழ்களும் கேடயங்களும் பரிசளித்து மாணவர்களை பாராட்டினார். இவ்விழாவில் மாஸ்டர் அகமது உசேன், சமூக சேவகர் கவுஸ் சுல்தான்பாய் மற்றும் ப்ளூவேல் நிறுவனத்தின் நிர்வாகி நிருபன் சக்கரவர்த்தி மற்றும் பெற்றோர்கள், குழந்தைகள் ஆகியோர் பெருந்திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வில்லியனூர் வாணியர் திருமண மண்டபத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் மூலம் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம் 1 மூலம் குழந்தைகள் தின விழா வில்லியனூர் வாணியர் திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயனார், உதவி இயக்குனர் ஜெயபிரியா, கண்காணிப்பாளர் ஜெயந்தி, குழந்தைகள் மேம்பாட்டு திட்ட அதிகாரி பாலாஜி, நல அதிகாரிகள் சிவனேஸ்வரி, சத்யபிரியா மற்றும் பாதுகாப்பு அதிகாரி சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகள் தினம் பற்றி வாழ்த்தினர். அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள் ஆகியோர் இதில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பாண்டி ரிவேஜ் ரவுண்ட் டேபிள் 104 சார்பில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு கோ கிரீன் என்ற தலைப்பில் ஓவிய போட்டி நடைபெற்றது. பாண்டி ரிவேஜ் ரவுண்ட் டேபிள் 104 சார்பில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு கோ கிரீன் என்ற தலைப்பில் ஓவிய போட்டி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக AST அசோக், சேர்மன் ஆனந்த்ராஜ், செக்ரட்டரி பிரசாந்த், வைஸ் சேர்மன் கணேஷ், ட்ரெஷரர் ஆனந்த் மற்றும் ரவுண்ட் டேபிள் 104 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். லேடிஸ் சர்க்கிள் சார்பில் சேர்பர்சன் மீனாட்சி மற்றும் செக்ரட்டரி ஆர்த்தி கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ப்ராவிடன்ஸ் மால் குழுவால் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குழந்தைகள் ஓவிய போட்டியில் பெருந்திரளாக கலந்து கொண்டு மகிழ்ந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. உருளையன்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் பாஜக பிரமுகரும் மோடி மக்கள் இயக்க நிறுவனருமான வி. பிரபுதாஸ் அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மறைமலை அடிகள் சாலை ஹோட்டல் மாஸ் எதிரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில பாஜக மகளிரணி தலைவி தாமரை செல்வி, தொகுதி தலைவர் சக்திவேல், பாஜக பிரமுகர் இளங்கோ மற்றும் தொகுதி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அம்பேத்கர் இந்திய குடியரசுக் கட்சி மற்றும் தேசிய தலித் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தமிழகத்தில் சிறந்த சமூக சேவை புரிந்தவர்களுக்கு பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் சேவா ரத்னா தேசிய விருதுகள் வழங்கும் விழா கடலூர் மஞ்சக்குப்பம் காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது. கடலூர் மஞ்சக்குப்பம் காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு விடியல் புஷ்ப சௌரிராஜன் தலைமை தாங்கினார். மாநில தலைமை நிலைய செயலாளர் ஸ்ரீ ராகுல், மாநில துணைத் தலைவர் NK அருணாச்சலம் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர்.
புதுவை மாநில தலைவர் KN கலியமூர்த்தி, மாவட்ட ஆதிதிராவிடர் நலக்குழு உறுப்பினர் பரமேஸ்வரன், மாநில விவசாய அணி தலைவர் ரத்தினராமன், மாவட்ட நுகர்வோர் சங்க தலைவர் மக்கள் குமார், மாநில ARLF சங்க தலைவர் S தமிழ் இலக்கியா, விழுப்புரம் மாவட்ட தலைவர் G கண்ணாயிரம், விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பொறியாளர் சிவபதி, மாவட்ட தொழிலாளர் அணி செயலாளர் மாரிமுத்து, கடலூர் ஒன்றிய தலைவர் பழ ஜெயபால், கடலூர் மாவட்ட செயலாளர் R ஆறுமுகம், V யோகேஸ்வரன், K ராஜா, NV சந்திரசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அம்பேத்கர் இந்திய குடியரசுக் கட்சி தமிழ் மாநில தலைவர், தேசிய தலித் இயக்கங்களின் கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர், சமூக போராளி ஸ்ரீரங்கன் பிரகாஷ் அவர்கள் தமிழகத்தில் சிறந்த சேவை புரிந்த 25 நபர்களுக்கு பாபா சாஹேப் டாக்டர் BR அம்பேத்கர் சேவா ரத்னா தேசிய விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட பாஜக தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ் அழகன், புதுவை மாநில NR காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் தனசேகரன், நெல்லிக்குப்பம் நகரமன்ற துணைத் தலைவர் கிரிஜா திருமாறன், சமூக நீதி மக்கள் விடுதலை முன்னணி மாநில தலைவர் வேலுமூர்த்தியார், ARBI கட்சி மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் S விஷ்ணுபிரியா, உழைக்கும் மக்கள் விவசாயிகள் கழக மாநில தலைவர் கலையூர் L முத்து பாலா, கல்வி அறக்கட்டளை நிறுவனர் ச அருள்வேந்தன், பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் V ஸ்ரீதரன், பாஜக SC/ST தலைவர் A உமாபதி சிவம், ARBI கட்சி மாநில அமைப்பு செயலாளர் சேலம் விஸ்வநாதன், இந்திய குடியரசுக் கட்சி அத்வாலே தமிழ் மாநில செயல் தலைவர் வாத்தியார் C அம்பேத்கர், தினமலர் விளம்பர பிரிவு மேலாளர் மகாலிங்கம், ARBI கட்சி தமிழ் மாநில துணை பொதுச் செயலாளர் புரட்சி மணிகண்டன், அம்பேத்கர் நூற்றாண்டு இயக்க கடலூர் மாவட்ட செயலாளர் AM முருகன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் பொறியாளர் M ஆனந்தராஜ், ARBI கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் M சக்திவேல், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில துணை செயலாளர் வினோத், நுகர்வோர் சங்க மாவட்ட தலைவர் மக்கள் ஏடு ஆசிரியர் குமாரவேல், கல்வித்துறை S குணசேகரன், பாஜக தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் S பெருமாள், VCK மாணவர் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் செல்வேந்தன், மாவட்ட அஇஅதிமுக தொழிற்சங்க இணை செயலாளர் ராஜேந்திரன், VCK கடலூர் ஒன்றிய செயலாளர் ஜானகிராமன், கடலூர் மாவட்ட VAO சங்க மாவட்ட தலைவர் கார்த்திகேயன், கடலூர் மாவட்ட SC/ST சங்க துணைத் தலைவர் மணிகண்டன், விடியல் தொண்டு நிறுவன இயக்குனர் பாலமுருகன், மாவட்ட கராத்தே சங்க தலைவர் பிரபு, மாவட்ட திமுக தொண்டர்படை செயலாளர் கராத்தே N ரமேஷ், கடலூர் மாவட்ட SC/ST நலச்சங்க செயலாளர் டாக்டர் அசோக்குமார், ஆசிரியர் சங்க மாநில தலைவர் ஜான் பிரிட்டோ, சர்வேயர் M சண்முகம் உள்ளிட்ட தலைவர் பெருமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நிறைவாக கடலூர் மாநகர செயலாளர் பொன் சிகாமணி நன்றி கூறினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் மணவெளி ராதா மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா மற்றும் அறிவியல் கண்காட்சி மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவினை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் அறிவியல் கண்காட்சியின் ஸ்டால்களை திறந்து வைத்தார். மேலும் விழா பள்ளி தாளாளர் பரமானந்தம் அவர்கள் முன்னிலையில் பள்ளி முதல்வர் பெர்லின் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் அனைத்து வகுப்பு மாணவர்களும் தங்கள் தனித்திறமைகளை பாடலாகவும் நடனமாகவும் வெளிப்படுத்தினர். ப்ரிகேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களும் அறிவியல் கண்காட்சியில் பங்கு பெற்று பண்டைய காலம் முதல் தற்போது AI முதற்கொண்டு பல்வேறு வகையான அன்றாட வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வகையில் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளையும் சிறப்பாக செய்திருந்தனர். அனைத்து மாணவர்களும் கண்காட்சியில் பங்கு பெற்று சிறப்பாக செய்திருந்தனர். மாணவ செல்வங்களுக்கு அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் வழிகாட்டுதல் செய்து அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பாக செய்திருந்தனர். முன்னதாக பள்ளி ஆசிரியை மாலா அனைவரையும் வரவேற்று சிறப்புரையாற்றினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் மாணவ செல்வங்களின் அறிவியல் திறமைகளை, அவர்களின் எதிர்காலத்தில் செயல்பாடுகளையும் மாணவர்களை மிக சிறப்பாக பாராட்டினார். மேலும் பள்ளி ஆசிரியர் ஜெயச்சந்திரன், ஆசிரியை மலர்கொடி, வனிதா, லீமா, பரமேஸ்வரி, ஸ்ரீகங்கா, தனம் ஆகியோர் முன்னிலையில் மிகச் சிறப்பாக அறிவியல் கண்காட்சி செய்திருந்தனர். ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை கன மற்றும் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் மணிக்கு 55 கிலோமீட்டர் காற்று வீசக்கூடும் என்றும் புதுச்சேரி பகுதிக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுவை அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தகவல். புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய பத்திரிகையாளர் தின வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளார். புதுவை அரசு கல்வித்துறை நடத்திய அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் கலந்து கொண்ட தடகள விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா
சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்பு. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.